கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி 116 பேர் உயிரிழப்பு. 3 கிராமங்கள் உருக்குலைந்ததால் உயிரோடு மண்ணில் புதைந்தவர்களை தேடும் பணி தீவிரம். வரலாறு காணாத பேரழிவை சந்தித்துள்ள வயநாடு கிராமங்களில் நூற்றுக்கணக்கான வீடுகள் வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்டன. திரும்பிய பக்கம் எல்லாம் சிதைந்து கிடக்கும் கட்டடங்கள் மற்றும் மனித உடல்களால் அதிர்ச்சி. நிலச்சரிவால் அழிந்து போன வயநாட்டில் ராணுவம், தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் இணைந்து மீட்புப் பணி. மண்ணில் புதைந்தவர்களை மோப்ப நாய் உதவியுடன் கண்டறியவும் நடவடிக்கை. வயநாடு நிலச்சரிவில் தமிழ்நாட்டை சேர்ந்த 2 பேர் உயிரிழப்பு. பேரிடரில் சிக்கிய தமிழர்கள் குறித்து அறிய உதவி எண்கள் அறிவிப்பு. கேரள முதல்வருடன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைபேசியில் பேச்சு. 5 கோடி ரூபாய் நிவாரணத் தொகை வழங்க உத்தரவு. வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்தவர்களுக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். பாதிக்கப்பட்டவர்களை சந்திக்க ராகுல், பிரியங்கா காந்தி நாளை வயநாடு பயணம். கேரளாவை மிரட்டும் மிக கனமழையால் பாலக்காடு, திருச்சூர் மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிப்பு. பாலக்காடு அருகே பாலம் அடித்துச் செல்லப்பட்டதால் போக்குவரத்து பாதிப்பு. நாற்பத்தி முறையாக முழு கொள்ளளவை எட்டியது மேட்டூர் அணை நீர்மட்டம். 16 கண் மதகுகள் வழியாக வினாடிக்கு 81,000 கன அடியாக நீர்வரத்து அதிகரிப்பு. மேட்டூர் அணையில் திறக்கப்பட்ட காவிரி நீர் திருச்சி முக்கொம்பு மேல் அணையை வந்தடைந்தது. மலர் தூவி காவிரி நீரை வரவேற்ற திருச்சி மாவட்ட விவசாயிகள். கர்நாடக அணைகளிலிருந்த நீர் திறப்பு 2,37,000 கன அடியாக அதிகரிப்பு. KRS அணையிலிருந்து மட்டும் 1,50,000 கன அடி நீர் வெளியேற்றம். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான தீர்மானம் நிச்சயம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். நாடாளுமன்றத்தில் நீடித்த காரசார விவாதத்தில் ராகுல் காந்தி திட்டவட்டம். கர்நாடக மாநிலம் மங்களூரு, பெங்களூரு நெடுஞ்சாலையில் நிலச்சரிவு. சாலையில் வாகனங்கள் சென்று கொண்டிருந்த போதே நிலச்சரிவு ஏற்பட்டதால் பரபரப்பு.